ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். என்னோடய சேனலை பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அதை உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். அது வந்து ஒரு வெனஸ்டே மார்னிங் நான் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்து வீட்டில் விளக்கேற்றிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு விளக்கேற்றுவேன். ஸோ அதுதான் இது அன்றைக்கி. சரி டக்குன்னு ஒரு கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இது முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ஒரு டே அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோலாம் எடுத்து கொஞ்சம் நாளாகிடுச்சு. இப்போ தான் நான் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படியே வாங்க பார்க்கலாம். அன்றைக்கி வந்து அது ஒரு ரொம்ப க்ளவுடியான டே. அன்றைக்கி கடைக்கு போயிருந்தேன் பார்த்துக்கோங்க. இது க்ரோசரி வாங்கலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃப்ரெஷ் வெஜிடபிள் வாங்குறது தான் போவேன். அப்போ வந்து ஏரோப்ளேன் வந்து ரொம்ப கீழாக போயிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை எடுத்தேன். எனக்கே ரொம்ப இதாக இருந்தது. ஏன்னா கடை பார்க்கிங் லாட்டில் இருந்ததுன்னா ரொம்ப கீழாக இருந்தது. ஸோ அதை அப்படியே எடுத்தேன். அது என்னமோ தெரியலைங்க, எத்தனை முறை ஃப்ளைட்டில் போனாலும் என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஃப்ளைட் அப்படி பறக்கிறது பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே ரொம்ப ஒரு குஷியாகிடுது. சின்ன பிள்ளை மாதிரி நம்மளே ஆகிடுறோம். ஸோ அன்றைக்கி வந்துட்டு என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னாங்க, அவங்க நான் வீட்டுக்கு வரேன், டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அன்றைக்கி நான் டீ வச்சேன். அவங்க வந்து இந்த கேக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க எப்பயுமே வரத்துக்கு முன்னால் சொல்லிடுவாங்க, நான் வரேன், எல்லாம் வாங்கிட்டு வரேன், ரெடியாக இருங்க அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலாக யாராவது வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், நம்ம பார்க்குறதுக்கு ப்ரெசன்டபுளாக இருக்கணும். ஸோ நல்லா அன்றைக்கெல்லாம் நாங்கள் குளிச்சுட்டு எல்லாம் ரெடியாக இருந்தோம் அவங்க வர்றதுக்கு. அவங்க வந்து வீட்டுக்கு அந்த சென்டர் பீஸில் இருக்க அந்த ரோஸ் ஃப்ளவரு, அந்த வேஸு, அப்புறம் எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தம்பிக்கு, எனக்கு, பிள்ளைங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சும்மா ஒரு ஃபன்னு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இது ஒன்றும் செலிப்ரேஷன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக ஒரு இது வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி நானும் அவங்க வீட்டுக்கு போனால் அப்படி தான் வாங்கிட்டு போவேன் ஏதாவது. ஸோ எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து எனக்கு இந்த லூஃபா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒன்று வந்து லெவண்டர் ஃப்ளேவர், அது இன்னொன்று வந்து கோகனட் ஃப்ளேவர். இது ஹைலி ரெக்கமெண்டட். உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸிங்காக ஷவர் எடுக்கணும், இதுன்னா இதுலேயே வந்துட்டு அந்த சோப்பு இருக்குதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 3 times யூஸ் பண்ணலாம். நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க வாங்கிட்டு வந்தாங்க இந்த கேக்கு, அப்புறம் சீஸ் கிராக்கர்ஸ், அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ டீ வச்சு அதை குடித்தோம். இது வந்து பாப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு வெளியில் போயிருந்தா. தம்பி பெரியவனால் வர முடியல. ஸோ சின்னவன் ஜேசனும் நானும் போயிருந்தோம். அந்த ஹோட்டல் அவள் புக் பண்ணியிருந்தது, அவளோட ஒரு இதுக்கு தகுந்த மாதிரி புக் பண்ணி கூப்பிட்டு போனான் எங்கள் 2 பேத்தையும். அந்த ஹோட்டலில் போய்ட்டு ரூமை திறந்தது, அந்த டிவி மேலே வந்துட்டு வெல்கம் ஏன் அப்படின்னு என் பேர்லாம் எழுதிருந்துச்சா. இதை விட பெரிய பெரிய நல்லா ஃபேன்சி ஹோட்டல்லாம் இருக்கும். பட் என் பொண்ணுக்கு அவளோட இதுக்கு தகுந்த மாதிரி அவள் எனக்கு பண்ணியிருந்தா. இதில் காமெடி என்னென்னா, டாய்லெட் பேப்பருக்கெல்லாம் ஒரு டிசைன் வச்சுருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் செம்ம சிரிப்பாக இருந்தது. பட் இட் வாஸ் அ வெரி நைஸ் ஹோட்டல். ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு புக் பண்ண ஹோட்டல் பக்கத்துலேயே காஸ்கோ, யூபிஎஸ், அப்புறம் இந்த இன்னொரு இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. நான் சொன்னேன், எடி வெளியில் கூட்டிகிட்டு வந்து காஸ்கோவில் கொண்டு சாப்பிட விட்றாதடி அப்படின்னு. டோன்ட் லெட் மீ ஈட் அட் காஸ்கோ அப்படின்னு சிரின்னு சிரிச்சிட்டு இருந்தா. நோ மாம் அப்படின்னுட்டு. ஸோ இதெல்லாம் அங்கே பக்கத்தில் அப்படியே இருந்தது பார்த்துங்க. செம்ம காமெடி. எனக்கு முதல்ல அந்த டாய்லெட் பேப்பரை வந்து எப்படி என்ன பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு பார்க்கணும். இது ஜஸ்ட் அந்த ஓரகாமி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இதை வேறு என் பிள்ளைங்க இதை பிரிக்கலாமா வேணாமா, நம்ம யூஸ் பண்ணி தானே ஆகணும். பயங்கர காமெடிங்க பாருங்கள் எப்படி நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ எனிவே பாத்ரூமில் நானும் பாப்பாவும் நின்றுட்டு இதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுதான். அப்புறம் பாப்பா வந்து என்னையும் தம்பியும் வாங்க போயிட்டு லெட்ஸ் கோ ஹேவ் அ கப் ஆஃப் டீ அப்படின்னு. நான் நினச்சி இவள் க்ரீன் டீ ஏதாவது கொடுத்துருவாளோ என்னமோன்ட்டு. பட் ஆனால் ஆக்சுவலாக அங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு டீ வாங்கி அப்புறம் நைட்டு டின்னரும் அவளே ஸ்பான்சர் பண்ணால் பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் டீ குடிச்சிட்டு அன்றைக்கி டின்னர் அந்த ரெஸ்டாரண்ட்லேயே வாங்கிட்டு வந்தாச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே நான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பார்க்குறேன். டார்கெட்டில் வந்து இந்த ஷாப்பிங் கார்ட்டு ஒன்ஸ் ஷாப்பிங்கெல்லாம் முடித்த வாட்டி எஸ்கலேட்டரில் வருது பாருங்க. ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த மாதிரி டார்கெட்டில் வந்து செட்டப் பார்க்குறேன். இது வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ இதில் வந்து டார்கெட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது. ஸோ கார்ட்டில் ஷாப் பண்ணால் இந்த மாதிரி கீழே பார்க்கிங் லாட்டுக்கு வருது. ஸோ அதை அப்படியே எடுத்தேன். எனக்கு அது கொஞ்சம் புதுசாக இருந்தது, ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அப்புறம் நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வந்தோமாங்க.
அப்போ வந்து ரூம் க்ளீன் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ திரும்ப ரூமெல்லாம் அப்படியே இந்த டவலெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ஒரே சிரிப்பு, என்னங்கடா இது அப்படின்ட்டு. அதை தான் எடுத்தேன். இங்கே பாருங்க டவலை எப்படி வச்சுருக்காங்க பேத் டப்பில். ஒரு மாதிரி இது ஃபன்னியாக இருந்தது. பாப்பா கூட்டிகிட்டு போயிட்டு இப்படியெல்லாம் இருந்ததுனால எனக்கு அப்படியே ஒரு நல்லா ஹாப்பியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைங்க இப்படி செஞ்சால் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் எனக்கு வந்து அப்படி இதாக இருந்தது. ஸோ அடுத்து வந்து என்னென்னாக்கா அங்கே இருக்கிற ஒரு சின்ன பார்க்கு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நெய்பர்ஹுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் எப்பயுமே ரொம்ப கூட்டமாக ஒரு இடம் வந்து மியூசியம் அப்படி இப்படின்னு இருக்கிறதுக்கெலாம் ரொம்ப போகமாட்டேன். ஸோ நாங்கள் அங்கே இருக்கிற நெய்பர்ஹுட்டு அந்த லேக்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அன்னைக்கு. திரும்ப அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. அதனால் நெக்ஸ்ட் டே திரும்ப பாப்பா எங்களை கூட்டிகிட்டு போய் டீ இதெல்லாம் வாங்கி அவளும் சாப்பிட்டா. நானும் தம்பி நாங்கள் 3 பேரும் போயிருந்தோம் திரும்பவும். நான் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு டைம் யூஎஸில் நான் சாப்பிட்றது. செம்மையாக இருந்துச்சுங்க அந்த இதில் ஃபுட்டு. அப்புறம் இந்த சிட்டி பாப்பா எங்களை கூட்டிகிட்டு போன இந்த சிட்டி வந்து கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா இது வந்து பயங்கரமாக ரன்னர் அண்ட் வாக்கர் பைக்கர் ஃப்ரெண்ட்லி லேக் இருந்தது. அதனால் எங்களுக்கு வந்து இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் யூனோ ஒரு ரன்னர் ஃப்ரெண்ட்லி, வாக்கர் ஃப்ரெண்ட்லி அண்ட் நிறைய மக்கள் நடமாட்டம் கிடையாது. இட் வாஸ் ஜஸ்ட் இனஃப் ஃபார் அஸ் டு வாக் அரவுண்ட், ரன் அரவுண்ட் அண்ட் ப்ளே அரவுண்ட். அந்த மாதிரி ஒரு சிட்டி நல்லா இருந்தது இது. ஸோ தான் ஸோ அன்றைக்கெல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு எல்லாம் சைட் சீயிங்கெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் பிரையனை வந்து ஃபேஸ் டைம் பண்ணணும். தம்பி அவனோட டேவை பற்றி சொல்லிகிட்டு இருந்தான். இது என்னடா பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் டர்க்கி நடு ரோட்டில் ஓட்டமாக ஓடுது. அப்புறம் இது வந்து என் ஃப்ரெண்டும் அவளோட ஹஸ்பண்டும் அவங்க 2 பேர்த்தையும் அங்கே அந்த சிட்டியில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு எங்களது வந்து ஒரு 25 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். நான் யூஎஸ் வந்ததுலேருந்து எனக்கு தெரியும். ஷீஸ் அன் எமர்ஜென்சி ஃபிசிஷியன். பட் அவள் வந்து மெட் ஸ்கூல்லாம் போகிறதுக்கு முன்னாலேயே நானும் அவளும் ஒர்க் பண்ணோம் ஒன்றா. ஸோ அது ரொம்ப ப்ரெஷியஸான ஃப்ரெண்ட்ஷிப். அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் எல்லாம் வைண்ட் டவுன் பண்ணிட்டு நெய்பர்ஹுட்டில் வாக்கிங் போய்ட்டுருந்தோம் நானும் தம்பியும். அவ்வளோ ஒரு சத்தங்க. கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பித்ததும் இந்த பேர்ட்ஸ்லாம் எங்கேருந்து தான் வந்துச்சோ தெரியல. லாட் ஆஃப் பேர்ட்ஸ். நானும் தம்பியும் அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். ஸோ இட் வாஸ் லைக் ரியலி சன்னி. பயங்கர சன்னாக இருந்தது. பட் ஆனால் செம்ம குளிருங்க. ஸோ இது வந்து தம்பி என்னை வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து முன்னால் போயிட்டு இருந்தேன்னா போயிட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஆக்ஷன்லாம் காமிச்சிட்டு போனேன் பாருங்கள். தம்பிக்கு செம்ம சிரிப்பு. ஸோ இப்படி தாங்க என் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இந்த பட்டர்ஃப்ளை இது போட்டிருப்பாங்க ஷோ. எவ்ரி இயர் ஸ்ப்ரிங் சீசனில் இருக்கும். ஸோ போயிட்டு அந்த கார்டன் அப்படியே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சின்ன தம்பியும் அடுத்த நாள் கிளம்பி போனோம். போயிட்டு பார்த்தாக்க இந்த ஆர்கிட்ஸ்லாம் பயங்கரமாக பூத்து குலுங்கி இருந்ததுங்க. யூஸ்வலாக நான் இவ்வளோ ஆர்கிட்ஸை இவ்வளோ இதாக பார்த்ததில்ல, பார்க்கல. இவ்வளோ நிறையா இருக்கும். எனக்கு ரொம்ப இதாக இருந்தது பாருங்கள். பட்டர்ஃப்ளைஸ்லாம் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. இங்கே பாருங்க கச்சன்னு. இது வந்து ஆக்சுவலாக இன்டோரில் தான் இருக்கும், அவுட்டோர் கிடையாது. இன்டோரில், ஏன்னா அவுட்டோரில் வந்து பட்டர்ஃப்ளை சர்வைவ் ஆகாது கோல்டாக இருக்கிறதுனால, வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்படியே அன்றைக்கி அந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணோம். அவ்வளோதாங்க. இப்படி தான் நல்லா சூப்பராக அன்றைக்கி போய் பட்டர்ஃப்ளைஸ்லாம் பார்த்துட்டு நானும் சின்ன தம்பியும் வீட்டுக்கு வந்தோம். ஒரு சிலர்லாம் நினைக்கலாம் என்னத்தை பெருசாக அந்த பட்டர்ஃப்ளையெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு. பட் இங்கே ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அந்த சீசன் வரும்போது அந்தந்த சீசனுக்கு இதை கொண்டு வருவாங்க. சம்மர் சீசனில் பட்டர்ஃப்ளைஸ் வெளியில் இருக்கும். பட் வந்து இது ஒரு மாதிரி அந்த ஸ்ப்ரிங்கை இது பண்ணுற மாதிரி இதை கொண்டு வருவாங்க. இயர்லி ஒன்ஸ் இயர் அது பண்ணுவாங்க எங்கள் ஊரில். அப்புறம் இதுக்குள்ளேயே சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கேவெஞ்சர் ஹண்ட் மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளையும் எந்த இதிலேருந்து இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்லாம் அங்கேயே சார்ட்டு அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க வந்து அதுங்க மேலே உட்கார்ற மாதிரிலாம் இது பண்ணுங்கள். ஒரு சிலர்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் அந்த மாதிரி போட்டுட்டு வருவாங்க, பட்டர்ஃப்ளை மேலே உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஒரு பொண்ணு எப்படி அந்த பட்டர்ஃப்ளை தான் கையில் உட்காருன்னு எப்படி பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப இதாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது, இந்த பேர்ட் வாட்சிங், பட்டர்ஃப்ளை பார்க்குறது, பிடிக்கிறது, இதெல்லாம் பாருங்களேன். குழந்தைங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டி, ஒரு பிரெயின் ஸ்டிமுலேஷனை கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இதாக பண்ணுவாங்க இங்கே.
அதான் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அதாங்க நீங்களும் இந்த வீடியோவை அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் என்னன்ட்டு. Again, I appreciate you all and thank you all from the bottom of my heart. Thank you so much, you all. எனிவே வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை எல்லாத்தையும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். And like I always say, keep it real, keep it simple, just like those butterflies. Thank you all. Bye.